வணக்கம். இது SS நியூஸ் ஹெட்லைன்ஸ். நாளை தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாட்டில் பங்கேற்க கோவை வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கோவை விமான நிலையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் உச்சக்கட்ட பாதுகாப்பு. நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை 17% 22% அதிகரிக்க வலியுறுத்தல். ஆய்வு நடத்தியும் இன்றளவும் உத்தரவு கிடைக்கவில்லை என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தமிழகம் வரும் பிரதமர் மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க உள்ளதாக தகவல். கோவை விமான நிலையத்தில் பிரதமரை EPS வரவேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழகத்தில் இன்று முதல் 23ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. 8 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளது வானிலை ஆய்வு மையம். தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வேலைநிறுத்த போராட்டம். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். திருவண்ணாமலை மகா தீபத்தின் போது மலை மீது செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படுமா? உறுதித்தன்மை அறிந்து பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்களா என எதிர்பார்ப்பு. புதுவை அரியாங்குப்பம் செட்டிக்குளத்தில் வீடின்றி சாலையோரத்தில் தவிக்கும் மக்கள். MLA தம்பியின் ரெஸ்டோபாருக்காக தங்கள் வீடுகளை அகற்றியதாக மக்கள் குற்றச்சாட்டு. புதுவையில் சீரற்ற வானிலையால் கடந்த 4 நாட்களாக கடலுக்கு செல்லாத மீனவர்கள் நிவாரண உதவித்தொகையை உயர்த்தி வழங்கிட கோரிக்கை. புதுவை விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் சாலை மறியல். திருபுவனை மேம்பாலம் அருகில் புதிய மதுபான கடை திறப்பதற்கு எதிர்ப்பு. மழைக்காலம் என்பதால் புதுவையில் பாண்லே பாலுக்கு தட்டுப்பாடு. உற்பத்தி பாதிப்பு மற்றும் கர்நாடகாவில் இருந்து பால் வரத்து குறைந்ததால் மக்கள் அவதி. சபரிமலையில் இந்த ஆண்டு முதல் செல்போன் கேமராக்கள் பயன்படுத்த தடை. புகைப்படம் மற்றும் வீடியோ எடுக்கவும் அனுமதி இல்லை என தேவஸ்தானம் அறிவிப்பு. பீகார் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராக RJD தலைவர் தேஜஸ்வி யாதவ் தேர்வு. 243 தொகுதிகளில் 25 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளதால் எதிர்க்கட்சி தலைவரானார். இத்துடன் SS நியூஸ் ஹெட்லைன்ஸ் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். நன்றி.